வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க தடுப்பூசி முகாம் 28ஆம் தேதி முதல் போடப்படும். சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் தகவல். புதுச்சேரி வந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை. மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் புதுச்சேரி வருகை. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து டிஐஜி மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆலோசனை கூட்டம். புதுச்சேரி மாநிலத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு யாருக்கும் இல்லை என்றும் பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க 14,000 ரூபாய் தடுப்பூசி 28ஆம் தேதி முதல் போட உள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதார இயக்குனர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல், புதுச்சேரி மாநிலத்தில் பெண்கள் கர்ப்பவாய் புற்றுநோய் பாதிப்பிற்கு உள்ளாவதினால் அதனை தடுக்கும் பொருட்டு தடுப்பூசி திட்டம் துவங்கப்பட உள்ளதாகவும், இந்த திட்டத்தினை பிரதமர் மோடி 28ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் துவக்கி வைக்கும் அன்றைய தினமே புதுச்சேரியிலும் துவங்க உள்ளதாக தெரிவித்தார். உலக அளவில் இந்த புற்றுநோய் பாதிப்பு 2வது புற்றுநோயாகவும் உள்ளதாகவும், இந்தியாவில் அதிக பாதிப்பு உள்ளதால் இந்திய அரசு 14 முதல் 15 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான HPV தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டுமென வலியுறுத்தினார். பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் 3 மாதத்திற்கு பெண் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி சுகாதார நிலையம் மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும், புதுச்சேரியில் உள்ள அனைத்து பெண் குழந்தைகளும் போட்டுக்கொள்ள வேண்டும் என கூறினார். மேலும் 4,000 மதிப்பு கொண்ட இந்த தடுப்பூசி அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக பள்ளி மாணவிகளுக்கு வழங்க உள்ளதால் புதுச்சேரி மாநிலத்தில் முதல் கட்டமாக 14,000 தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை பறவை காய்ச்சல் பாதிப்பு இல்லை என சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். வேக்சினை அறிமுகப்படுத்துறார்கள். இது என்னன்னா, புதுச்சேரி நாடு தழுவிய உலகத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம சர்வைக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பவாய் புற்றுநோய் 2வது முன்னணி காரணமா இருக்குது. இதற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 14 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இந்த பாதுகாப்பு வேக்சினை அறிமுகப்படுத்துறாங்க. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அனைத்து கட்சி பிரதிநிதிகள், அதிகாரிகளிடம் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தல் நடத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், தலைமை செயலாளர், காவல்துறை இயக்குனர் ஜெனரல் மற்றும் புதுச்சேரி தேர்தல் துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர் SS சந்து, விவேக் சாஜி, துணை தேர்தல் ஆணையர்கள் மணிஷ் கார்க், பவன்குமார் சர்மா, சஞ்சய் குமார் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் இயக்குனர் ஜெனரல் ஆஷிஷ் கோயல் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சியாக கட்சி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கேட்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 9,44,211 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் பெண் வாக்காளர்கள் 5,477 பேர், ஆண் வாக்காளர்கள் 4,43,595 பேர், 3ஆம் பாலினத்தவர் 139 பேர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை அமைதியான மற்றும் சீரிய ஜனநாயக முறையில் நடத்துதல், சட்டம் மற்றும் ஒழுங்கை முழுமையாக பேணுதல் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தேர்தல் காலத்தில் சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்த தனித்தனி கண்காணிப்பு குழுக்கள் அமைத்து தீவிரமாக கண்காணிக்கவும், அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்புடன் நேர்மையான தேர்தல் நடைபெற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் சார்பில் கோபி மருதுபாண்டி, பாஜக சார்பில் ரௌத்ரம் சக்திவேல், நாம் தமிழர் கட்சி சார்பில் ரமேஷ், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன்,
இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே சார்பில் மாநில செயற்குழு உறுப்பினர் அஜித் உள்ளிட்டோர் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஒத்துழைப்புடன் மக்கள் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடத்த உறுதி மேற்கொள்ளப்பட்டது. ஏஐடியுசி கட்டிடக்கலை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் அலுவலகம் எதிரில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. போராடி பெற்றிட்ட கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தை முடக்காதே, 4 புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை வாபஸ் வாங்கு, கட்டிட தொழிலாளர்கள் அனைவருக்கும் இஎஸ்ஐ, பிஎஃப் சட்டத்தை அமலாக்கிடு, பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு உதவித்தொகை வழங்கிடு, விபத்தில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற மருத்துவ உதவித்தொகையினை உயர்த்தி வழங்கிடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தர்ணா போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக கட்டுமான தொழிலாளர்கள் கொக்கு பார்க் சிக்னல் அருகில் ஒன்று கூடி பேரணியாக நலவாரிய அலுவலகம் வந்தனர். இந்த போராட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் என் விஸ்வநாதன், மாநில பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மாநில துணைத் தலைவர் பாலன் ராஜகுமாரி, முத்துவேல், செயலாளர்கள் ராமு, அன்பழகன், பாலகிருஷ்ணன், பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தினை ஏஐடியுசி புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் அந்தோணிசாமி துவக்கி வைத்து பேசினார். மாநில கௌரவ தலைவர் வி எஸ் அபிஷேகம், மாநில துணைத் தலைவர் எஸ் மோத்திலால் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிற்சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான ராமு, நல்லவாடு சுனாமி குடியிருப்பு பகுதியில் தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான ராமு கடந்த சில மாதங்களாக தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களை வீடுகள் தோறும் சென்று நேரில் சந்தித்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி ஹாட்பாக்ஸ், குக்கர் ஆகியவற்றை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நல்லவாடு சுனாமி குடியிருப்பு பகுதியில் ராமு தனது ஆதரவாளர்களுடன் சென்று பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து ஹாட்பாக்ஸ் மற்றும் குக்கர் வழங்கி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தான் போட்டியிட போவதாகவும், தனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், உங்களுக்காக உழைப்பதற்காக 24 மணி நேரமும் என்னுடைய வீட்டின் கதவுகள் திறந்து இருக்கும் என்றும், எந்த நேரமும் தன்னை தொடர்பு கொண்டு தங்கள் பகுதியில் மின்சாரம், குடிநீர், வடிகால், வாய்க்கால் உள்ளிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அதனை தீர்ப்பதற்கு ஓடோடி வந்து நடவடிக்கை எடுப்பேன் என்றும், ஆதலால் தனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கூறி பொதுமக்களிடையே வாக்குகளை சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் அவரை பொன்னாடை போர்த்தி வரவேற்று, உங்களுக்கே வாக்களிப்போம், நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுங்கள் என்று கூறி வாழ்த்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அந்த பகுதியை சேர்ந்த ராமுவின் ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளையில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 84ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து 1500 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜீவா, ஜெயக்குமார், ஆனந்த், பாலன், பாண்டுரங்கன், தட்சிணாமூர்த்தி, செல்வம், முனியப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருவதையொட்டி பிரதமர் நிகழ்ச்சி நடைபெற இருக்கும் மைதானத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து டிஐஜி மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் தற்போது மைதானத்தை சுற்றி போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம், கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. தேர்தல் நடைபெறும் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக செல்கிறார். அதன்படி புதுச்சேரிக்கு வரும் 1ஆம் தேதி பிரதமர் மோடி வருகிறார். அன்றைய தினம் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அறிவித்து நலத்திட்டங்களை வழங்கி பேசுகிறார். இதனிடையே பிரதமர் மோடி நிகழ்ச்சி நடைபெறும் மைதானத்தை புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் நேரில் சென்று பார்வையிட்டார். அதனையடுத்து கூட்டம் நடைபெறும் இடத்திலேயே முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் அனைத்து சரக கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது
பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் காவலர்கள் எண்ணிக்கைகளை எந்தெந்த இடத்தில் அதிகப்படுத்த வேண்டும், அனுமதி பாதைகளில் சோதனை செய்வது குறித்தும், மேலும் பிரதமர் வந்து செல்லும் வரை மைதானத்தை சுற்றி அமைக்கப்படவுள்ள பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் 2,31,1000 சதுர அடி கொண்ட சுமார் 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட லாஸ்பேட்டை மைதானத்தில் 50,000 இருக்கைகளுடன் பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பார்க்கிங் வசதிகளுக்காக 12 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழா மேடை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதால் மேடை பகுதிகளில் தற்போது இருந்தே போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் புதிதாக வைரஸ் காய்ச்சல் பரவி வருகிறது. இதற்கு சுயமாக மருந்து எடுக்காமல் மருத்துவரை சந்திக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இரவில் குளிர், பகலில் வெயில் என மாறுபட்ட பருவநிலை நிலவுகிறது. இதனால் வைரஸ் காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை தொற்று வேகமாக பரவி வருகிறது. வைரஸ் காய்ச்சலால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக வருகின்றனர். இதனால் அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் நாள்தோறும் மக்கள் சிகிச்சைக்காக காத்திருக்கின்றனர். இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய 4 முதல் 10 நாட்கள் வரை ஆகிறது. காய்ச்சல் குறையாதவர்களுக்கு இரத்த பரிசோதனையும் நடத்தப்படுகிறது. தட்பவெப்பநிலை மாற்றத்தால் வைரஸ் காய்ச்சல் பரவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு காய்ச்சல் வந்தால் அதிக நாட்கள் இருக்கும். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் குணமடைய 10 நாட்கள் ஆகும். காய்ச்சல் வந்தால் தனிமைப்படுத்திக் கொண்டு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்ள வேண்டும். சுட வைத்து ஆற வைத்த தண்ணீரை பருக வேண்டும். காய்ச்சல் வந்தவர்கள் சுயமாக மருந்து எடுத்துக் கொள்வது ஆபத்தானது. இதனால் 2 நாட்களில் காய்ச்சல் குறைந்தது போல் தெரியும். அதன் பிறகு அடங்கியிருந்த வைரஸ் கிருமி வீரியத்தோடு வரும். எனவே காய்ச்சல் உள்ளவர்கள் அரசு மருத்துவமனையில் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று மருத்துவர் அறிவுரைப்படி மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நமது மக்கள் கழகம் மற்றும் இந்திரா காந்தி அரசு பல் மருத்துவமனை இணைந்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் இலவச பல் மருத்துவ முகாமை நடத்தினர். நமது மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகம் ஏற்பாட்டில் நமது மக்கள் கழகம் மற்றும் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து மாபெரும் முழுமையான இலவச பல் சிகிச்சை முகாம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட முத்துலிங்கப்பேட்டை பகுதியில் உள்ள நமது மக்கள் கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. முகாமினை உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ துவக்கி வைத்தார். முகாமில் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மருத்துவ முகாமில் சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். மேலும் தட்டாஞ்சாவடியை சேர்ந்த பொதுமக்கள் கூறுகையில், இது போன்று மருத்துவ முகாம்கள் தங்கள் பகுதியில் இதுவரை யாரும் வைத்ததே இல்லை என்றும், தங்களின் நிலை அறிந்து இது போன்று பல் மருத்துவ முகாம் வைத்த விநாயகம் எம்ஏ அவர்களுக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ரஞ்சித் குமார் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். பாண்டி பைக்கர் டெக்னீசியன் அசோசியேஷன் சார்பில் 3ஆம் ஆண்டு விழா கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காவல் ஆய்வாளர்கள் பாபுஜி மற்றும் ஆறுமுகம் ஆகியோர் குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தலைமையேற்றனர். மேலும் நிகழ்ச்சியில் JK TVS ராதாகிருஷ்ணன், ஆகாஷ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் ராஜவேல் ராஜாமணி, ஹீரோ ராம் பிரசாத் ஆகியோர் தலைமை உரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பாண்டி பைக்கர் டெக்னீசியன் அசோசியேஷன் கௌரவ தலைவர் லெனின் வரவேற்புரை வழங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் கணபதி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சியில் இருந்து செல்வம், ராமநாதபுரத்தில் இருந்து குமாரவேல், திருவாரூரில் இருந்து ஜமால் முகமது, வெல்வோம் பவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் வடிவேலன், தஞ்சை மாநில பைக்கேர் அசோசியேஷன் அறிவழகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள், அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னையில் இருந்து மனோகர், சிதம்பரத்தில் இருந்து கோபு, விழுப்புரத்தில் இருந்து சக்திவேல், நாமக்கல்லில் இருந்து சண்முக சுந்தரம், செஞ்சியில் இருந்து ரமேஷ், மன்னார்குடி மணிமாறன், சென்னை ஏழுமலை,
நாமக்கல் ராஜா, திருத்தணி கோட்டி, சென்னையில் இருந்து விஸ்வநாதன், குடியாத்தம் ரமேஷ், வள்ளியூரில் இருந்து சிதம்பரம் ஆகிய பைக்கேர் மாநில நிர்வாகிகள் தமிழகத்தில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவின் நிறைவாக அனைவருக்கும் சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டு நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பெரிய காலாப்பட்டு பகுதியில் சுமார் 6,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து பொதுமக்களின் அனைத்து அடிப்படை வசதிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஏற்படுத்தி தந்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக இறுதிக்கட்ட பணிகளாக தொகுதிக்கு உட்பட்ட பெரிய காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் முருகர் கோவில் குளத்தினை மேம்படுத்துவதற்காக சுமார் 4,14,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். அதே போல பெரிய காலாப்பட்டு அம்மன் நகர் பகுதியில் சாலை வசதி, வள்ளலார் நகர் பகுதி 1 பிரதான சாலை வசதி, கிருஷ்ண சாய் நகர் பகுதியில் சாலை, மூகாம்பிகை நகர் பகுதி, ஆரோக்கிய கார்டன் பகுதி, டாக்டர்ஸ் நகர் மற்றும் அன்னை கார்டன் பகுதி, அம்மன் நகர் மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் குளம் அருகே சாலை அமைக்கும் பணி, பெரிய காலாப்பட்டு பாரதிதாசன் வீதி, அங்காளம்மன் கோவில் தெரு ஆகிய பல்வேறு இடங்களில் சுமார் 6,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகளை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், பாஜக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், PMLK அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.